சரவண பவா. ஊ முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார்களுக்கும் மற்றும் முருகனையே நினைத்து வாழும் முருக பக்தர்களுக்கும் அப்பன் முருகன் எங்கெல்லாம் கோயில் கொண்டுள்ளார், எப்படியெல்லாம் அருள் பாலிக்கின்றார், அவருடைய புகழையும் அவருடைய அருளாசியும் நாம் ஒவ்வொரு ஸ்தலமாக பதிவு செய்து வருகிறோம். இப்பொழுது எண்கண் வேலவன் ஸ்தலத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அப்பன் முருகன் 6 முகமும் 12 கரங்களும் ஒரு முருகன் உதித்தான் எங்கு என்பது போல் சிக்கலிலும் எண்கண்ணிலும் 8 குடியிலும் ஒரே மாறி காட்சியளிக்கும் தெய்வமாக முருகன் உள்ளார். எண்கண் முருகன் கோவிலில் எப்படி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். எண்கண் முருகன் கோயில் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமையப்பெற்றுள்ளது. எண்கண் என்ற ஒரு கிராமத்தில் எண்கண் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் ஒரு தனி சன்னதியாக உள்ள கோயிலாகும். இது ஒரு சிவ ஆலயமாகும். இங்கு முருகப்பெருமானுக்கு பிரதான தெய்வமாக சொல்லப்படுகின்றன. எண் என்பது 8 என்ற கணக்கை குறிக்கின்றது. 4 தலைகளை கொண்ட பிரம்மனுக்கு 8 கண்கள். பிரம்மனின் சிவனை நினைத்து இத்தலத்தில் வழிபட்டதால் இதற்கு எண்கண் என்று பெயர் வந்ததாக வரலாறுகள் சொல்கின்றன. மற்றொரு புராண பெயரும் ஒன்று உண்டு. அதை நாம் இப்போது பார்க்கலாம். சிக்கலில் கட்டை விரலையும் 8 குடியில் கண்ணையும் இழந்த சிற்பி கண்ணில்லாத இருப்பினும் கட்ட விரல் இல்லாத இருப்பினும் மயில் மேல் ஏறும் வேலவனுக்கு மயிர்காலே ஆதாரமாக கொண்டு எண்ணமே கண் என்று முருகனுக்கு சிலை வடித்ததால் எண்கண் என பெயர் பெற்றதாக இன்னொரு புராணமும் சொல்லப்படுகின்றன. எண்ணமே இக்கண் என் கண் என்றும் எண்கண் என்றும் மேலும் அச்சிற்பி வேலவனுக்கு சிலை அமைத்து முடியும் தருவாயில் அருகில் உதவி செய்த பெண்மணியின் கையில் ஒளிப்பட்டு இரத்தம் பீரிட்டு வந்ததால் சிற்பியின் கண்களில் பட்டு பளிரென கண் பார்வை கிடைத்ததாகவும் கண் பார்வை பெற்று சக்தி பெற்றதாகவும் உடனே என் கண் கொடுத்த வேலவனே என்று சிற்பி பாடினான். இதனால்தான் என் கண் என பெயர் பெற்றதாகவும் இன்னொரு புராணங்களும் சொல்லப்படுகின்றன. முருகப்பெருமான் சிறுவனாக இருக்கும்போது சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரம் தெரியாததால் சிருஷ்டி தொழிலையும் வாங்கி கொண்டு சிறையில் அடைத்து விட்டார் பிரம்மாவை. சிவ பிரம்மனே வந்து கேட்டதற்கும் அவரை சிறையிலிருந்து விடுதலை செய்யாமல் சிவா பிரம்மனுக்கே மந்திரம் போதித்த தகப்பன் சுவாமியானார். பிறகு தனது கருணை விழியால் பிரம்மாவை விடுதலை செய்தார். பிரம்மா சிருஷ்டி தொழில் கிடைக்க வேண்டி தவம் செய்த ஊராக வருகையில் இவ்வூரில் சகல ஆன்மாக்களும் உய்யும் பொருட்டு வந்த எம்பிரான் பிரம்மாவுக்கு சிருஷ்டி தொழில் அளித்த பிரம்மபுரீஸ்வரரான சூரபத்மன் எனும் அரசனொருவன் தேவர்களை அழித்து இந்திரனிடமிருந்து பதவியும் அமராவதி நகரையும் பெற்று கொண்டான். அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் வந்து முறையிடவே அப்போது சிவன் தவமாற்றிக் கொண்டிருந்ததால் குமரி மதுரையில் அரசனின் மகளான வளர்ந்து வந்தாள். மன்மதன் பானம் தொடுத்து சிவனின் தவம் கலைந்து சிவனுக்கும் பர்வதகுமரிக்கும் திருமணம் செய்த பின்பு சிவனாரின் நெற்றிக் கண்ணிலிருந்து எழுந்த தீச்சுடரில் முருகன் பிறந்தார். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. தக்க பருவம் வந்ததும்
சக்தி பூஜை செய்து கொடுத்த வேலை சக்தி வேலை பெற்றுக்கொண்டு கார்த்திகேயன் சிங்கமுகனையும் பானகோபனையும் ஒழித்து சூரபத்மனையும் கொன்று இரு கூறாக்கினார். ஒரு பகுதியை மயிலாக்கவும் இன்னொரு பகுதியை சேவலாக்கவும் தன் கொடியாக்கவும் கொண்டார் முருகப்பெருமான். இவ்வாறு அசுரர்களை அழித்த பின்னர் இந்திரனுக்கு மீண்டும் பதவியையும் அமராவதி நகரையும் அழித்து மீண்டும் என்கண் வந்து அமர்ந்தார் என்பது சொல்லப்படுகின்றன. இதைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்திரன் பதம்பெறு அடர்த்தம் பயம் கடித்த பின்பு என்கண் அங்கு அமர்ந்து இருந்த பெருமானே என்று அவர் திருப்புகழில் பாடியுள்ளார். சிம்மவர்மன் எனும் அரசனொருவன் பிறகு முனிவருடைய கோபத்திற்கு ஆளாகினான். அவர் அவனை சிங்கமாக மாறும்படி சாபமிட்டார். சாப விமோச்சனம் எவ்வாறு என அவன் கேட்க, தை மாதத்து பூர்ணிமை கூடிய பூஷ விண்மீன் கூடிய நன்னாளில் விருத்தக்காவரி தீர்த்தத்தில் மூழ்கி ஆறுமுகனை வழிபடு என்றார். அது அப்படியே அவனும் தை மாத பூர்ணிமை கூடிய பூச விண்மீன் கூடிய நன்னாளில் விருத்தக்காவரி தீர்த்தத்தில் மூழ்கி சண்முகனை துதித்தான். முருகனும் அவனுக்கு வள்ளி தேவயானை சமேதரராக மயூர வாகனமேறி காட்சி அருளினார். சோழ மன்னர்களின் ஆட்சி சிறப்புற்று விளங்கிய காலத்தில்தான் பல சிவ விஷ்ணு ஆலயங்கள் தோன்றின என்று சொல்லப்படுகின்றன. அக்காலத்தில் கலைகளையும் தெய்வீகங்களையும் இணைத்து மக்களின் வாழ்வை கையாள வைத்து வளமடையச் செய்தன. முத்தரசு சோழன் என்பவரால் பல கலைகளில் தேர்ச்சி பெற்று விளங்கினான். அவன் எட்டுக்குடி மேற்கில் ஒரு நகரம் அமைத்து கொண்டு நீதிமுறை தவறாமல் அரசாண்டு வந்தான். அந்த நகரில் தெய்வ அம்சம் பொருந்திய சிற்பி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் முருகனிடம் அளவில்லாத பக்தி பூண்டவன். அவன் சிக்கலில் உள்ள சிங்கார வேலனை செய்து முடித்த பின் இந்த மாதிரி சிலை வேறெங்கு இடங்களிலும் ஏற்படக்கூடாது என்று அவன் வலக்கட்டை விரலை வெட்டிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றன. தானமாக கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுகின்றன. கைவிரலை இழந்தாலும் சிற்பி மனம் தளராமல் முருகனையே துதித்து கொண்டிருந்த போது எட்டுக்குடியில் சிலை செய்ய அவனுக்கு கனவில் உத்தரவு கிடைத்தது. உடனே எட்டுக்குடியில் அழகுடன் ஆறுமுகப் பெருமானை படைத்தான். இம்மாதிரி சிலை வேறு இடங்களில் ஏற்படக்கூடாதென அவனுடைய இரு கண்களையும் குருடாக்கி விட்டார். சிற்பி தனக்கு உணவளித்து வந்த ஒரு பெண்மணியுடன் என்கண் என்னும் பெயர் பூண்ட கிராமத்தை அடைந்தான். எப்பொழுதும் முருகனையே தியானம் செய்து வருகையால் இவ்வூரிலும் முருகன் சிலை வடித்து கோயில் கட்ட கண்ணில்லாத சிற்பிக்கு மகிழோனின் உத்தரவு பிறத்தது. வேலை தொடங்கியது. இரவு பகல் பாராமல் முருகனையே தியானம் செய்து அவனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே ஒப்பில்லாத உயர்வில்லாத மயில் மீது அமரும் மும்மூர்த்தி மயில் கால்களே ஆதாரமாக கொண்டு அவன் மிகவும் அழகாக மனம் கவரும் வண்ணம் செய்து முடித்தான் அந்த சிலையை. அவ்வாறு முடிக்கும் தருவாயில் அருகில் உதவி புரிந்து வந்த பெண்ணின் கைவிரலில் ஒளிப்பட்டு இரத்தம் பீரிட்டு பீரிட்டு இரத்தம் சிற்பியின் இரு கண்களிலும் தெரித்தது. பளீரென கண்கள் திறந்து ஒளி பெற்ற உடனே என் கண் கொடுத்த வேலவா என்று அந்த சிற்பி பாட ஆரம்பித்தான் என்றும் சொல்லப்படுகின்றன. ஒரே சிற்பி 3 கோயில்களுக்கும் சிலை வடித்துள்ளார் முருகனுக்காக. அவர் எவ்வளவு பாக்கியம் பெற்றுள்ளார்! முருகன் மீது எவ்வளவு பக்தி வைத்திருந்தால் இது போன்று என்கண், எட்டுக்குடி மற்றும் சிக்கல் சிங்காரவேலன் சிலையை வடித்திருப்பார் அவர் அருளாசியால்.
அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, மண்ணாள மைந்தன் எங்கப்பன் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க 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 சீரடியார் எல்லாம். முருகனையே நினைத்து நினைத்து உருகும் அடியார்களுக்கெல்லாம் அடியாராக இருந்து அருள்பாலிக்கும் ஒரே தெய்வம் யார் என்றால் அப்பன் முருகன் ஒருவனே. ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் சண்முகா சரணம் 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 சரணமே. முருகனின் மகன் ரவி முருகன்.